ரெண்டாவது வலியுறுத்தல் என்ன முன் வச்சிருக்காரு, ஒரு வருஷத்துக்கு தங்கத்தை வாங்காமல் இருங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. இது என்ன அப்புறம் ஒரு வருஷம் கணக்கு வச்சு சொல்கிறாங்க? அதுவும் பாருக்கும் தங்கத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்கிற மக்களே. என்னென்னா ஒரு நாடுகள்கிட்டையும் ஃபாரின் ரிசர்வ்னு ஒன்று இருக்கும். அதாவது வெளிநாடுகளோட கரன்சிஸ் இருக்குல்ல, அதை சார்ந்து நாம் எங்கே இருப்பில் வச்சுருக்கிறது. தெளிவாக புரியுதா? இது எந்தளவுக்கு நம்ம நாடுகிட்ட ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்தளவுக்கு அந்நிய செலாவணி கையிருப்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்குன்னு அர்த்தம். இலங்கை பொருளாதாரம் கொலாப்ஸ் ஆச்சுல்ல, அதுக்கு ப்ரிலிமினரி ரீசன் என்னென்னு நினைக்கிறீங்க? இந்த அந்நிய செலாவணி கையிருப்பு காலியானது தான். புரியுதா? அந்த ஃபாரின் ரிசர்வோட முக்கியத்துவம் எவ்வளோன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வெளிநாடுகள் சார்ந்த பொருட்களை வாங்குறீங்களா, அவங்ககிட்ட இம்போர்ட் பண்ணுறோம்ல, அப்படி பண்ண நாம் இந்தியன் ருபீஸில் ஃபுல்லாக அந்த டிரான்சாக்ஷனை பண்ணிக்கிட்டு இருப்போம் கிடையாது. நாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். இட் மீன்ஸ் டாலர் இருக்குல்ல, அந்த வேல்யூட தான் அதிகப்படியாக இது போல் டிரான்சாக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கோம். கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 800 டன்ஸ் கோல்டை நம்ம இறக்குமதி பண்ணுறோம். இந்த உலகத்தோட மிகப்பெரிய கோல்டு கன்சியூமர்ஸ் இருக்காங்களே, அதில் பிரதான இடம் நம்ம வகிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு வருஷத்துக்கு நாம் கோல்டை வெளிநாடுகள்லேருந்து வாங்காமல் விட்டாலே, நம்மளோட தங்க மோகம் இருக்குல்ல, அது இல்லாமல் போனாலே 800 டன்ஸ் வரைக்கும் நம்ம செலவு பண்ணுற பணம் இருக்குல்ல, அது வருஷத்துக்கு $72 பில்லியன். இவ்வளோ பணத்தை நாம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக பண்ணுறதுலேருந்து தவிர்த்துக்க முடியும். இந்தளவுக்கு ஃபாரின் ரிசர்வ் தவிர்க்கப்படுதுனாக்கா செலவு பண்ணுறதுலேருந்து நம்மக்கிட்ட இருக்க அந்த அந்நிய செலாவணி கையிருப்பு இருக்குல்ல, அது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். இதுக்காக தான் மோடி அவர்கள் இதை கேட்டிருக்காங்க. ஏன்ப்பா நான் ரொம்பலாம் கேட்கல, ஒரு வருஷம் கோல்டெல்லாம் பெருசாக வாங்காமல் இருங்கண்ணே. ஏன்னா உள்நாட்டில் தேவை அதிகமானதான் நாம் ஃபுல்லாக இம்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. உள்நாட்டில் தேவை இல்லைனாக்கா எதுக்கு நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம்? இவ்வளோ பணத்தை அந்நிய செலாவணி சார்ந்து நம்ம வீணடிக்க போகிறோம். அது பண்ணாமல் இருக்கலாமான்னு கேட்டிருக்காரு. நீங்கள் எந்த அளவுக்கு கோல்டு அதிகமாக வாங்கிட்டு இருக்கீங்களோ, இம்போர்ட் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கோ, இங்கேருந்து டாலர்ஸ் வெளியே போயிட்டுருக்கோ, அந்த அளவுக்கு நம்ம இந்திய ரூபாய் மதிப்பு இருக்குல்ல, அதை அடி வாங்க ஆரம்பிச்சிடும். மக்களை எது சும்மாலாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அது எந்த அளவுக்கு அடி வாங்கிட்டு இருக்குன்னு சொல்கிறேன்.